சுவிட்சர்லாந்தில் நீங்கள் ஆசைப்படும் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தரும் முதல் தமிழர் நிறுவனம் ஸ்கை ஆட்டோ ஆர்கே. நீங்கள் சுவிட்சர்லாந்தில் எங்கிருந்தாலும் குறைந்த வட்டி வீதம், சிறந்த காப்புறுதியோடு உங்கள் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தருகிறோம். நாங்க நம்புறது ஸ்கை ஆட்டோவை மட்டும்தான். இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள். செய்தி ஆசிரியர் தேவாமதன். செய்திகளை வாசிக்கும் நான் துரைப்ப வினோத் கண்ணன். முதலில் தலைப்புச் செய்திகள். ஆன்லைன் ஆபாச தளங்களுக்கு EID கட்டாயமா? தேசிய கவுன்சிலில் பரபரப்பு. அமெரிக்க வரி விவகாரம். ட்ரம்ப் நிர்வாகத்துக்கு எதிராக சுவிஸ் நிறுவனங்கள் சட்ட நடவடிக்கை. பிரான்ஸ் மொன்டானா தீ விபத்து. உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு 50,000 பிராங்க் இழப்பீடு. அரசு உதவி பெற்ற போதும் பெரிய சேமிப்பு. தம்பதியருக்கு நீதிமன்ற அபராதம். 2030க்குள் சுவிட்சர்லாந்தில் 30,500 செவிலியர் பணியிடங்கள் காலியாகும் அபாயம். சுவிட்சர்லாந்தில் பொது போக்குவரத்து பயன்பாடு அதிகரிப்பு. வருவாய் 7 பில்லியன் பிராங்கை கடந்தது. சுவாய்ஸ் கண்டோனில் ரிமோட் மோசடி. 5 லட்சம் பிராங்க் பறிப்பு. போலீசார் கடும் எச்சரிக்கை. ஜெனீவாவில் இரவு 9 மணிக்கு பின் மதுபான விற்பனை தடை நீக்க முயற்சி. தொடர்பான விரிவான செய்திகள். சுவிஸில் நிறுவனங்களுக்கான கடன்களை வெறும் 2 வாரங்களில் பெற்றுத் தருகிறோம். அங்கீகரிக்கப்பட்ட முகவர் VTS Finance GmbH. சுவிஸில் 1.09 வட்டி வீதத்தில் இருந்து வீட்டு கடன்களை பெற்றுக்கொள்ளவும் ஏற்கனவே வீடு வைத்திருப்பவர்கள் அதனை வைத்து புதிய வீடுகள் வாங்குவதற்கான கடன் வசதிகளும் செய்து தரப்படும். சகலவிதமான வங்கி கடன்கள் மற்றும் காப்புறுதிகளுக்கு 078 920 58 58. சில நேரங்கள் நேரமே வாழ்க்கையை மாற்றும். ஆம், SMTS ஜுவல்லரி சுவிட்சர்லாந்தில் தமிழர்களுக்காக முதன்முறையாக வழங்கும் சீட்டிழுப்பு. ராடோ மற்றும் ரோலெக்ஸ் வெற்றியாளராகி உங்கள் வாழ்க்கையில் நேரத்தை மட்டுமல்ல, ஸ்டைலையே மாற்றுங்கள். அமெரிக்காவில் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் விதித்த இறக்குமதி வரிகள் சட்டவிரோதமானவை என அமெரிக்க உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்ததை தொடர்ந்து பல சுவிட்சர்லாந்து நிறுவனங்கள் சட்ட நடவடிக்கை எடுக்க தொடங்கியுள்ளன அல்லது அதற்கான தயாரிப்பில் உள்ளன. அமெரிக்க உச்சநீதிமன்றம் அந்த காலத்தில் டொனால்ட் ட்ரம்ப் இவ்வகை வரிகளை விதிக்க அதிகாரம் பெற்றிருக்கவில்லை என தீர்மானித்தது. இதனால் அந்த வரிகளாக வசூலிக்கப்பட்ட தொகைகளை திரும்ப பெறும் வாய்ப்பு உருவாக்கியுள்ளது. சம்பந்தப்பட்ட தொகைகள் மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடும் என பொருளாதார வட்டாரங்கள் மதிப்பிடுகின்றன. பிரபலமான சுவிஸ் ராணுவ கத்தி தயாரிப்பு நிறுவனமான விக்டோரினோக்ஸ் மாத்திரம் சுமார் 4 மில்லியன் அமெரிக்க டாலர் திருப்பி தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளது. இதேபோல் கடிகார உற்பத்தி துறையில் முன்னணியில் உள்ள ஸ்வாட்ச் மற்றும் பிரைட்லிங் ஆகிய நிறுவனங்களும் சட்ட ரீதியான நடவடிக்கைக்கு தயாராகி வருகின்றன. மருந்து தயாரிப்பு நிறுவனங்கள், சாக்லேட் உற்பத்தியாளர்கள் மற்றும் ஆடம்பர பொருட்கள் தயாரிப்பு நிறுவனங்களும் இதேபோன்ற கோரிக்கைகளை முன்வைக்க திட்டமிட்டுள்ளன. கடந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து மாத்திரம் அமெரிக்கா சுவிஸ் பொருட்களுக்கென சுமார் 2 பில்லியன் அமெரிக்க டாலர் வரி வசூலித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. உலகளாவிய அளவில் பார்த்தால் இந்த விவகாரத்தில் அமெரிக்கா திருப்பி செலுத்த வேண்டிய மொத்த தொகை 175 பில்லியன் டாலர் வரை இருக்கலாம் என யூனிவர்சிட்டி ஆஃப் பென்சில்வேனியா மேற்கொண்ட ஆய்வு கூறுகிறது. அமெரிக்க சுவிட்சர்லாந்து வர்த்தக உறவுகள், இறக்குமதி வரி கொள்கைகள், சர்வதேச வர்த்தக சட்டம் போன்றவை தற்போது முக்கிய பொருளாதார விவாதங்களாக மாறியுள்ளன. குறிப்பாக சுவிஸ் கடிகாரங்கள், மருந்துகள், சாக்லேட் மற்றும் உயர்தர நுகர்வோர் பொருட்கள் அமெரிக்க சந்தையில் பெரும் வரவேற்பை பெறுகின்றன. இந்நிலையில் விதிக்கப்பட்ட கூடுதல் வரிகள் சுவிஸ் ஏற்றுமதி நிறுவனங்களுக்கு பெரும் நிதி சுமையாக இருந்ததாக தொழில் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இப்போது நீதிமன்ற தீர்ப்பின் பின்னணியில் அந்த தொகையை மீட்கும் சட்ட போராட்டம் தொடங்கியுள்ளதால் இது இரு நாட்டு வர்த்தக உறவுகளிலும் எதிர்கால கொள்கைகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தலாம் என நிபுணர்கள் கருதுகின்றனர். சுவிட்சர்லாந்தின் கிரான்ஸ் மொன்டானா பகுதியில் புத்தாண்டு தினத்தன்று இடம்பெற்ற துயரமான மதுபான விடுதி தீ விபத்தில் உயிரிழந்தோர் மற்றும் கடுமையாக காயமடைந்தோர் குடும்பங்களுக்கு இழப்பீடு வழங்க சுவிஸ் அரசு முடிவு செய்தது. இந்த சம்பவம் நாடு முழுவதையும் உலுக்கிய நிலையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடி நிதி உதவி வழங்கப்படுவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. புத்தாண்டு கொண்டாட்டங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருந்த வேளையில் ஏற்பட்ட இந்த தீ விபத்தில் 41 பேர் பலியானதோடு 100க்கும் அதிகமானோர் காயமடைந்தனர். பலர் தீ காயங்களுக்கும் புகை மூச்சு திணறாலும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த விபத்து சுவிட்சர்லாந்தில் பொது பாதுகாப்பு, கட்டட தரநிலைகள் மற்றும் அவசர நிலை முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் குறித்து தீவிரமான விவாதங்களை எழுப்பியுள்ளது. அரசின் அறிவிப்பின்படி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கும் கடுமையாக காயமடைந்தவர்களுக்கும் தலா 50,000 சுவிஸ் பிராங்குகள் வழங்கப்படும். இந்த நிதி உதவியானது உடனடி செலவுகளை சமாளிக்க உதவும் அவசர ஆதரவாக கருதப்படுகிறது. மேலதிக நிவாரணம் மற்றும் சட்ட ரீதியான நடவடிக்கைகள் பின்னர் அறிவிக்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தின் பின் நாட்டில் தீயணைப்பு பாதுகாப்பு குறித்து பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வு அதிகரித்தது. பலர் தங்கள் வீடுகளில் புகை கண்டறியும் கருவிகள், தீயணைப்பு கருவிகள் மற்றும் தீயணைப்பு போர்வைகள் வாங்க தொடங்கியுள்ளதாக விற்பனையாளர் தரப்புகள்
தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஒரு தனிப்பட்ட விபத்து தேசிய அளவிலான பாதுகாப்பு கவலையாக மாறியுள்ளதை இது காட்டுகிறது. சுவிஸ் ஜனாதிபதி கே பார்மலின் இந்த தீ விபத்து எவ்வாறு ஏற்பட்டது, அதை தவிர்க்க முடியுமா என்ற கேள்விகளுக்கு தெளிவான பதில் கிடைக்க வேண்டும் என்று தெரிவித்தார். உண்மை முழுமையாக வெளிவந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதில் சுவிஸ் பெடரல் கவுன்சில் பொதுமக்களின் உணர்வுகளை பகிர்ந்து கொள்கிறது என்று கூறினார். கிரான்ஸ் மொன்டானா தீ விபத்து, சுவிட்சர்லாந்து தீ பாதுகாப்பு, சுவிஸ் அரசு இழப்பீடு, புத்தாண்டு விபத்து போன்ற தலைப்புகள் தற்போது தேசிய அளவில் அதிகமாக பேசப்படும் முக்கிய செய்திகளாக மாறின. சம்பவத்துக்கான முழுமையான விசாரணை அறிக்கை வெளிவரும் வரை பாதுகாப்பு மற்றும் பொறுப்புக்கூறல் குறித்து கேள்விகள் தொடரும் நிலையில் உள்ளன. சுவிட்சர்லாந்தின் ஜெனிவா நகரில் முக்கிய சாலைகளில் மணிக்கு 50 கிலோமீட்டர் வேக வரம்பை மீண்டும் அமல்படுத்திய தீர்மானத்துக்கு எதிராக இடதுசாரி அரசியல் கட்சிகள் மற்றும் குடியிருப்பாளர் அமைப்புகள் இணைந்து பொதுமக்கள் வாக்கெடுப்பு நடத்த கோரி கையெழுத்து சேகரிப்பு முயற்சியை தொடங்கின. 10 நாட்களுக்கு முன்பு ஜெனிவாவின் கிராண்ட் கவுன்சில் ஆஃப் ஜெனிவாவில் வலதுசாரி பெரும்பான்மை உறுப்பினர்கள் முன்பு அமலில் இருந்த 30 கிலோமீட்டர் வேக வரம்பை நீக்கி 50 கிலோமீட்டர் வரம்பை மீண்டும் கொண்டு வந்தனர். இந்த முடிவு நகர போக்குவரத்து சீராக இயங்க உதவும் என்றும் தேவையற்ற தாமதங்களை தவிர்க்கும் என்றும் ஆதரவாளர்கள் வாதிட்டனர். ஆனால் எதிர்க்கட்சிகள் மற்றும் குடியிருப்பாளர் குழுக்கள் இந்த மாற்றம் 1,20,000க்கும் மேற்பட்ட நகரவாசிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என எச்சரிக்கின்றனர். அதிக வேக வரம்பு காரணமாக சாலை ஒலி மாசு அதிகரிக்கும், காற்று மாசு உயரலாம், மேலும் கடுமையான மற்றும் உயிரிழப்புக்கு காரணமான விபத்துகள் அதிகரிக்கும் அபாயம் உள்ளது என்றும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். சில வினாடிகள் நேரத்தை மிச்சப்படுத்துவதற்காக மக்கள் ஆரோக்கியம், பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை தியாகம் செய்ய முடியாது என்பது அவர்களின் முக்கிய நிலைப்பாடு. குறிப்பாக குடியிருப்பு பகுதிகள் மற்றும் பள்ளிகள் அருகில் உள்ள சாலைகளில் வேக கட்டுப்பாடு அவசியம் என அவர்கள் வலியுறுத்தினர். இப்போது இந்த விவகாரம் பொதுமக்கள் வாக்கெடுப்பு கொண்டு செல்லப்பட வேண்டும் என்ற நோக்கில் தேவையான கையெழுத்துக்களை சேகரிக்க முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது. தேவையான ஆதரவு கிடைக்கப்பெற்றால் ஜெனிவா மக்கள் நேரடியாக இந்த வேக வரம்பு மாற்றம் குறித்து தீர்மானிக்க வாய்ப்பு பெறுவர். மக்கள் ஆரோக்கியத்திற்கும் போக்குவரத்து சீர்திருத்தத்துக்கும் இடையிலான சமநிலை எவ்வாறு நிலைநிறுத்துவது என்பது இப்போது முக்கிய விவாதமாக உருவெடுத்துள்ளது. சுவிட்சர்லாந்தில் அரசு வழங்கும் குறைந்த அளவிலான ஓய்வூதியத்திலேயே வாழ்ந்து வருகிறோம் என தெரிவித்திருந்த ஒரு தம்பதியர் உண்மையில் 1 பில்லியன் சுவிஸ் பிராங்குகளை கடந்த சேமிப்பு தொகை வைத்திருந்தது வரி ஆய்வின் போது வெளிச்சத்துக்கு வந்தது. அரசு சமூக உதவித்தொகை மற்றும் பிற நலத்திட்டங்களுக்காக தகுதி பெற்றதாக கூறியிருந்த இந்த தம்பதியரின் வங்கிக் கணக்குகள் வழக்கமான வரி தணிக்கையின் போது சோதனை செய்யப்பட்டது. அப்போது அவர்கள் அறிவிக்காத பல கணக்குகள் மற்றும் சேமிப்புகள் இருப்பது கண்டறியப்பட்டது. இதனால் தவறான தகவல் வழங்கி நிதி பலன் பெற்றதாக அதிகாரிகள் முடிவு செய்தனர். நீதிமன்ற தீர்ப்பின் பிரகாரம் இவர்கள் தலா சுமார் 4,000 சுவிஸ் பிராங்குகள் அபராதம் மற்றும் நீதிமன்ற செலவீனமாக செலுத்த வேண்டும். மேலும் தலா 14,000 பிராங்குகள் ஒத்திவைக்கப்பட்ட அபராதமாக விதிக்கப்பட்டது. எதிர்காலத்தில் இதுபோன்ற குற்றச்செயல் மீண்டும் நடந்தால் அந்த தொகையும் அமுலுக்கு வரும் என தெரிவிக்கப்பட்டது. அதை தவிர தவறாக பெற்ற அனைத்து சமூக உதவித்தொகைகளை முழுமையாக திருப்பிச் செலுத்த உத்தரவிடப்பட்டது. சமூக நலத்திட்டங்களை தவறாக பயன்படுத்துவோருக்கு எதிராக சுவிட்சர்லாந்தில் கடுமையான கண்காணிப்பும் சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது என்பதை இந்த சம்பவம் மீண்டும் நினைவூட்டுகிறது. சுவிட்சர்லாந்தில் செவிலியர் துறையில் ஏற்கனவே நிலவி வரும் பணியாளர் பற்றாக்குறை 2030ஆம் ஆண்டுக்குள் மேலும் தீவிரமாகும் என சுகாதாரத்துறையை கண்காணிக்கும் அதிகாரப்பூர்வ ஆய்வு அறிக்கைகள் எச்சரிக்கின்றன. கணக்கீட்டின்படி அடுத்த 5 ஆண்டுகளில் சுமார் 30,500 செவிலியர் பணியிடங்களுக்கு புதிய பணியாளர்கள் தேவைப்படும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. மருத்துவமனைகள், முதியோர் பராமரிப்பு மையங்கள் மற்றும் சுகாதார சேவை நிலையங்கள் அனைத்தும் இந்த பற்றாக்குறையால் பாதிக்கப்பட உள்ளன. ஆய்வு தரவுகளின்படி மருத்துவமனைகளில் செவிலியர் தட்டுப்பாடு 14% வரை உயரக்கூடும். முதியோரை பராமரிக்கும் அமைப்புகளில் இந்த குறைபாடு 26% வரை அதிகரிக்கும் அபாயம் உள்ளது. சுகாதார மையங்களிலும் சுமார் 19% உயர்வு பதிவாகலாம். சுவிட்சர்லாந்தின் மக்கள் தொகையில் முதியோர் விகிதம் தொடர்ந்து உயர்ந்து வருவது, நீண்டகால சிகிச்சை தேவைகள் அதிகரிப்பது மற்றும் பணிச்சுமை காரணமாக பல தொழிலை விட்டு வெளியேறுவது போன்ற காரணங்கள் இந்த நிலைக்கு வழிவகுத்தன. குறிப்பாக முதியோர் பராமரிப்பு துறையில் வேலைப்படு அதிகம் இருப்பதால் புதிய பணியாளர்கள் ஈர்ப்பது சவாலாக உள்ளது. இதற்கிடையில் வெளிநாட்டு பணியாளர்கள் தொடர்பான விதிமுறைகள் குறித்து விவாதம் நிலவுகிறது. பொதுவாக ஐரோப்பிய ஒன்றிய மற்றும் ஐரோப்பிய தடையில்லா வர்த்தக கூட்டமைப்பு நாடுகளைச் சேர்ந்தவர்களுக்கு சுவிட்சர்லாந்தில் வேலை பெற முன்னுரிமை வழங்கப்படுகிறது. இருப்பினும் 3ஆம் நாடுகளின் அழைக்கப்படும் பிற நாடுகளைச் சேர்ந்தவர்களும் செவிலியர் பணியில் சேர முடியும். ஆனால் அவர்கள் கடுமையான தகுதி சான்று சரிபார்ப்பு, மொழித்திறன் பரிசோதனை மற்றும் வேலை அனுமதி நடைமுறைகள் போன்ற பல கட்டங்களை கடந்து செல்ல வேண்டியிருக்கும். சுகாதார அமைப்புகள் மற்றும் மருத்துவத்துறையைச் சேர்ந்த பல அமைப்புகள் பணியாளர் பற்றாக்குறையை சமாளிக்க வெளிநாட்டு ஆட்சேர்ப்பு விதிகளை தளர்த்த வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளன. எனினும் இந்த விடயத்தில் சுவிஸ் அரசு இதுவரை பெரிய மாற்றங்களை அறிவிக்கவில்லை. எதிர்கால சுகாதார சேவையின் தரத்தை பாதுகாக்க உடனடி நடவடிக்கைகள் அவசியம் என நிபுணர்கள் வலியுறுத்துகின்றனர். சிறிய விளம்பர இடைவெளியின் பின் செய்திகள் தொடரும். நிதிச்சுமையால் நிம்மதி இழந்து தவிக்கிறீர்களா? உங்களின் அவசர நிதி தேவைகளுக்கு குறைந்த வட்டி வீதத்தில் 3 லட்சம் பிராங்குகள் வரை கடனாக பெறலாம். கிரெடிட் பாண்ட்.cn. இலவச ஆலோசனைகளுக்கு 07659299997. சூரிச்சில் அழகுக்கு புதிய அர்த்தம். ஸ்ரீ ஜுவல்லரியில் அசத்தலான புதிய டிசைன் நகைகள் சிறப்பு தள்ளுபடியில். இது மாத்திரமின்றி உங்கள் எதிர்கால சேமிப்புக்கு பாதுகாப்பான நம்பிக்கைக்குரிய நகைச்சீட்டிழப்பில் இணைந்து கொள்ளுங்கள். மேலும் பழுதடைந்த நகைகளை உடனுக்குடன் திருத்தியும் பெற்றுக்கொள்ளலாம்.
ஸ்ரீ ஜுவல்லரி, மட்டன் காஷ 17, 8005, சூரஜ். சுவிட்சர்லாந்தில் பொது போக்குவரத்து சேவைகளின் பயன்பாடு கடந்த ஆண்டில் குறிப்பிடத்தக்க அளவில் உயர்ந்துள்ளதாக புதிய தரவுகள் தெரிவிக்கின்றன. மக்கள் வேலைக்கு செல்லும் பயணங்களுக்கு பொருந்தாமல் பொழுதுபோக்கு மற்றும் ஓய்வு பயணங்களுக்காகவும் ரயில் மற்றும் பிற பொது போக்குவரத்து சேவைகளை அதிகமாக பயன்படுத்த தொடங்கியுள்ளனர். சுவிஸ் பாஸ் அலையன்ஸ் வெளியிட்டுள்ள தகவலின்படி 2024 ஆண்டோடு ஒப்பிடும்போது கடந்த ஆண்டு வருவாய் 4.6% அதிகரித்து மொத்தம் 7 பில்லியன் சுவிஸ் பிராங்கை கடந்தது. மொத்தமாக சுமார் 295 பில்லியன் பயணச்சீட்டுகள் விற்பனையாகின. அவற்றில் 71% தனிப்பட்ட பயணச்சீட்டு அரை விலையில் பயணம் செய்ய அனுமதிக்கக்கூடிய ஹாஃப் ஃபேர் டிராவல் கார்டு இன்னும் மிகவும் பிரபலமானதாக திகழ்கிறது. தற்போது 3.45 மில்லியனுக்கும் அதிகமான ஹாஃப் ஃபேர் அட்டைகள் பயன்பாட்டில் உள்ளன. இது பொது போக்குவரத்து செலவை குறைக்க மக்கள் அதிகம் விரும்புவதை எடுத்து காட்டுகிறது. டிஜிட்டல் மாற்றமும் இந்த வளர்ச்சிக்கு முக்கிய காரணமாகும். மொத்த பயணச்சீட்டுகளில் 76.4% ஆன்லைன் வழியாக வாங்கப்பட்டுள்ளன. மொபைல் பயன்பாடுகள் மற்றும் இணையதளங்களின் மூலம் சீட்டு வாங்கும் பழக்கம் அதிகரித்து பாரம்பரிய டிக்கெட் கவுண்டர்கள் மற்றும் இயந்திரங்களின் பயன்பாடு வெகுவாக குறைந்து வருகிறது. முக்கியமாக மாலை 7 மணிக்கு பின் செல்லுபடியாகும் இரவு பயணச்சீட்டுகள் அதிக வரவேற்பை பெற்றுள்ளன. இது வேலைக்கு செல்லும் கட்டாய பயணங்களுக்கு அப்பால் நண்பர்கள் சந்திப்பு, குடும்ப சுற்றுலா மற்றும் வார இறுதி ஓய்வு பயணங்களுக்கென ரயில் சேவைகளை மக்கள் அதிகம் பயன்படுத்த தொடங்கி இருப்பதை காட்டுகிறது. சுவிட்சர்லாந்தின் ஜெனிவா கண்டோனில் இரவு 9 மணிக்கு பின் மதுபான விற்பனைக்கு விதிக்கப்பட்டுள்ள தடையை நீக்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு சிறிய கடை உரிமையாளர்கள் குழு ஒன்று புதிய மக்கள் முன்முயற்சியை தொடங்கியுள்ளது. இந்த தடையானது 2003 ஆண்டு பொது வாக்கெடுப்பின் மூலம் குறைந்த பெரும்பான்மை ஆதரவோடு அமுல்படுத்தப்பட்டது. அதற்கான முக்கிய நோக்கம் மதுபான துஷ்பிரயோகத்தை கட்டுப்படுத்துவது மற்றும் இரவு நேரங்களில் ஏற்படும் சமூக பிரச்சனைகளை குறைப்பது என்பதாக இருந்தது. குறிப்பாக இளைஞர்களுக்கிடையே மதுபான பயன்பாட்டை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் இந்த சட்டம் கொண்டுவரப்பட்டது. ஆனால் ஜெனிவாவின் சிறிய மளிகை கடைகள் மற்றும் மூலை கடைகள் இந்த தடையானது தங்களின் வருவாய் நேரடியாக பாதித்துள்ளதாக தெரிவிக்கின்றன. பெரிய விற்பனை மையங்கள் மற்றும் உணவகங்களோடு போட்டியிடும் சூழலில் இரவு நேர விற்பனை இழப்பு அவர்களின் லாபத்தை குறைத்துள்ளதாக அவர்கள் வாதிடுகின்றனர். குறிப்பாக நகர மையத்துக்கு வெளியே உள்ள பகுதிகளில் இயங்கும் சிறு வணிகங்கள் அதிக பாதிப்பை சந்தித்துள்ளன. மேலும் இந்த சட்டம் நடைமுறையில் பரவலாக மீறப்படுவதாகவும் குற்றச்சாட்டுகள் உள்ளன. 2023 ஆண்டிலிருந்து ஆண்டுதோறும் சுமார் 100 சட்டவிரோத மதுபான விற்பனை சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் உள்ளன. இதனால் தற்போதைய சட்டம் செயற்திறன் கொண்டதா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. இப்போது இந்த தடையை ரத்து செய்ய பொதுமக்கள் ஆதரவை பெறும் நோக்கில் கையெழுத்து சேகரிப்பு நடவடிக்கை தொடங்கப்பட்டது. தேவையான அளவு கையெழுத்துகள் கிடைத்தால் விவகாரம் மீண்டும் வாக்கெடுப்புக்கு விடப்படும். ஜெனிவா மதுபான விற்பனை சட்டம் இரவு 9 மணி தடை, சிறு வணிகர்கள் கோரிக்கை, சுவிட்சர்லாந்து வாக்கெடுப்பு போன்றவை தற்போது அரசியல் மற்றும் சமூக ரீதியாக அதிகம் பேசப்படும் தலைப்புகளாக உள்ளன. வருவாய் இழப்பு மற்றும் பொது சுகாதார பாதுகாப்பு ஆகிய இரண்டுக்கும் இடையே சமநிலையை எவ்வாறு நிலை நிறுத்துவது என்பது இப்போது முக்கிய விவாதமாக உருவெடுத்துள்ளது. சுவிட்சர்லாந்தின் ஸ்வைஸ் கண்டோனில் கடந்த வாரம் இடம்பெற்ற தனிப்பட்ட ஒரு சம்பவத்தில் தொலைநிலை அணுகல் முறையை பயன்படுத்திய மோசடி கும்பல் சுமார் 5 லட்சம் சுவிஸ் பிராங்குகளை பறித்துச் சென்றுள்ளது. இந்த சம்பவத்தை அடுத்து மத்திய சுவிட்சர்லாந்து போலீஸ் அமைப்புகள் பொதுமக்களுக்கு அவசர எச்சரிக்கை விடுத்துள்ளன. இந்த மோசடி முறையில் குற்றவாளிகள் முதலில் பாதிக்கப்பட்டவர்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தங்களை வங்கி ஊழியர்களின் அறிமுகப்படுத்துகின்றனர். உங்கள் கணக்கில் சட்டவிரோத பரிவர்த்தனை நடந்துள்ளது அல்லது உங்கள் இ பேங்கிங் கணக்கு வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ளது என கூறி பயமுறுத்துகின்றனர். பிரச்சனையை சரி செய்ய வேண்டும் என்ற பெயரில் கணினியில் ஒரு வைரஸ் ஸ்கேன் மென்பொருள் பதிவிறக்கம் செய்யுமாறு கோருகின்றனர். ஆனால் அந்த மென்பொருள் உண்மையில் தொலைநிலை அணுகல் செயலியாகும். இதை நிறுவியவுடன் குற்றவாளிகள் பாதிக்கப்பட்டவர்களின் கணினி மற்றும் இ பேங்கிங் கணக்குகளுக்கு நேரடி அணுகலை பெறுகின்றனர். பின்னர் பாதிக்கப்பட்டவர்களை இ பேங்கிங்கில் உள்நுழைய சொல்லி அதே நேரத்தில் அவர்களை தொலைபேசியில் பேசி கவனத்தை சிதற செய்கின்றனர். சில சம்பவங்களில் இரு அங்கீகார பாதுகாப்பை தவிர்க்கும் வகையில் பாதிக்கப்பட்டவர்களின் கைபேசிகளிலும் செயலிகளை நிறுவியதாக தெரியவந்துள்ளது. உள்நுழைந்ததும் பாதிக்கப்பட்டவர்களின் கணினி திரை இருண்டு போய் பல்வேறு செய்திகளால் மறைக்கப்படுகின்றன. அந்த நேரத்தில் குற்றவாளிகள் வங்கிக் கணக்குகளில் உள்ள தொகையை பெரும்பாலும் முழுமையாகவே மாற்றிவிடுகின்றனர். இவ்வாறு பறிக்கப்பட்ட பணம் பெரும்பாலும் சுவிஸ் வங்கி கணக்குகளுக்கு மாற்றப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். போலீசார் வெளியிட்டுள்ள முக்கிய அறிவுறுத்தல்களில் வங்கிகள் ஒருபோதும் தொலைபேசியில் மென்பொருள் நிறுவுமாறு கேட்க மாட்டார்கள் என்பதும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அறிமுகமற்ற நபர்களின் அறிவுறுத்தலின் பேரில் இந்த மென்பொருளையும் நிறுவ வேண்டாம். உங்கள் இ பேங்கிங் உள்நுழைவு தகவல்கள், கடவுச்சொற்கள் அல்லது குறியீடுகளை யாருடனும் பகிர வேண்டாம். சந்தேகம் ஏற்படின் உடனே அழைப்பை நிறுத்தி உங்கள் வங்கியின் அதிகாரப்பூர்வ தொலைபேசி எண்ணை பயன்படுத்தி தொடர்பு கொள்ள வேண்டும். மோசடி சந்தேகம் ஏற்பட்டவுடன் உடனடியாக போலீசில் புகார் அளிக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகிறது. சுவிட்சர்லாந்தின் லுசர்ன் கண்டோனில் உள்ள எஹ் பகுதியில் வாகனங்களில் கையாடல் செய்ய முயன்றதாக சந்தேகிக்கப்படும் இருவர் அதிகாலை நேரத்தில் கைதாகினர். பிப்ரவரி 26, 2026 அன்று அதிகாலை 3 மணிக்கு பின் எஹ் பகுதியில் உள்ள ஒரு கார்ட் போட்டில் நிறுத்தப்பட்டிருந்த வாகனத்தில் 2 பேர் சந்தேகத்துக்கிடமாக செயற்படுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. தகவல் கிடைத்தவுடன் லுசர்ன் போலீசார் உடனடியாக தேடுதல் நடவடிக்கையை தொடங்கினர். அதன் விளைவாக குறுகிய நேரத்திலேயே சம்பவத்துடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் 2 ஆண்கள் கைதாகினர். கைது செய்யப்பட்டவர்கள் 19 வயதுடைய எகிப்து நாட்டைச் சேர்ந்த இளைஞரும் 24 வயதான அல்ஜீரியரும்
ஆவர். முதற்கட்ட விசாரணைகளின் அடிப்படையில் இவர்கள் குறைந்தது மேலும் 3 வாகனங்களில் கையாடல் செய்ய முயன்றிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். வாகன திருட்டு மற்றும் வாகன சேதப்படுத்தல் சம்பவங்கள் தொடர்பில் விசாரிக்கப்படுகிறது. இந்த வழக்கின் மேலதிக விசாரணையை சுர்சே அரசு தரப்பு வழக்கறிஞர் அலுவலகம் மேற்கொள்கிறது. லுசன் கண்டோனில் சமீப காலமாக வாகன திருட்டு மற்றும் உடைப்பு சம்பவங்கள் தொடர்பாக மக்கள் எச்சரிக்கையோடு இருக்க போலீசார் மீண்டும் அறிவுறுத்தினர். சுவிட்சர்லாந்தில் அறிமுகமாக உள்ள மின்னணு அடையாள அட்டை திட்டமான EID விருப்ப தேர்வாக இருக்கும் என அறிவிக்கப்பட்டிருந்தாலும் அதன் எதிர்கால பயன்பாடு குறித்து தற்போது அரசியல் மற்றும் சமூக ரீதியாக புதிய விவாதம் எழுந்துள்ளது. தேசிய கவுன்சில் உறுப்பினரான நிக் ககர் இணையத்தில் உள்ள அசம்பாவித உள்ளடக்கங்களுக்கான அணுகலை வயது சரிபார்ப்பு முறையின் கீழ் கட்டுப்படுத்த வேண்டும் என முன்மொழிந்தார். அதன்படி ஆன்லைன் ஆபாச தளங்களை அணுக விரும்பும் பயனர்கள் தங்களின் வயதை EID மூலம் உறுதிப்படுத்த வேண்டும் என்ற கருத்தை அவர் முன்வைத்தார். இதன் மூலம் சிறார்களை இணையத்திலிருந்து பாதுகாக்கலாம். இந்த யோசனையை மேலாய்வு செய்ய சுவிஸ் பெடரல் கவுன்சில் ஆதரவு தெரிவித்தது. குழந்தைகள் மற்றும் இளைஞர்களை பாதுகாப்பது முக்கிய முன்னுரிமை எனவும் தொழில்நுட்ப ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் இந்த முன்மொழிவை ஆராய வேண்டிய அவசியம் இருப்பதாகவும் அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் இந்த முயற்சி எதிர்ப்பையும் கிளப்பியுள்ளது. விமர்சகர்கள் EID தற்போது விருப்ப தேர்வு என்றாலும் இத்தகைய கட்டுப்பாடுகள் படிப்படியாக அனைத்து ஆன்லைன் சேவைகளுக்கும் அடையாள உறுதிப்படுத்தலை கட்டாயமாக்கும் நிலைக்கு கொண்டு செல்லக்கூடும் என எச்சரிக்கின்றனர். சிலர் இதை போலி சுதந்திரம் என வர்ணித்து எதிர்காலத்தில் EID இன்றி இணைய சேவைகளை பயன்படுத்த முடியாத சூழல் உருவாகும் அபாயம் உள்ளதாக தெரிவிக்கின்றனர். சுவிட்சர்லாந்தில் EID திட்டம் டிஜிட்டல் அடையாளம், இணைய பாதுகாப்பு, சிறுவர் பாதுகாப்பு, தனியுரிமை உரிமைகள் போன்றவை தற்போது அதிகம் பேசப்படுகின்ற தலைப்புகளாகும். தொழில்நுட்ப முன்னேற்றம் மற்றும் தனிநபர் சுதந்திரம் ஆகியவற்றுக்கு இடையில் எவ்வாறு சமநிலை ஏற்படுத்துவது என்பது இப்போது அரசியல் ரீதியாக முக்கியமான கேள்வியாக எழுந்துள்ளது. இந்த அளவோடு சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. இதுபோன்ற மேலதிக செய்திகளை பார்வையிட எங்களுடைய இணையதளமான swissthamil24.com அணுகுங்கள். வணக்கம்.